உச்சநீதிமன்றத்தில் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஒரு அதிரடியான வழக்கை தொடுத்திருக்கிறார். நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து தன்னுடைய விஷயங்களை இன்றைக்கு வழக்காக தொடுத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. இது மேற்கு வங்கத்தின் சார்பாக நான் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கு. இது எங்கள் மாநிலத்தினுடைய வாக்காளர்களினுடைய நலனை பாதுகாப்பதற்காகவும் ஓட்டுரிமைக்காகவும் நான் இந்த வழக்கை தொடுக்கிறேன் அப்படின்னு அதிரடி காட்டியிருக்கிறார் மம்தா பானர்ஜி. மும்முனை தாக்குதல். ஒரு பக்கம் நேரடியாக தேர்தல் ஆணையத்தின் மீதான வழக்கு, தேர்தல் ஆணையர்கள் மீதான வழக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர்களையே சந்தித்து ஒரு 15 பேர் கொண்ட குழுவோட போய் அங்க ஒரு பக்கம் ஒரு பெரிய அளவுக்கான விஷயத்தை செய்திருக்கிறார். மூன்றாவது, பொதுவெளிகளில் தன்னுடைய கட்சியினுடைய மீட்டிங்கில் தொடங்கி எல்லா இடங்களிலும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களிடம் நீங்க விழிப்போட இருக்கணும் அப்படின்னு பொதுவெளியில் சமூக ரீதியிலான போராட்டம், அரசியல் ரீதியிலான போராட்டம், சட்ட ரீதியிலான போராட்டம் என மும்முனை தாக்குதல். மம்தா பானர்ஜி நெருங்குகிறது தேர்தல், நிறைவடையக்கூடிய கட்டத்தில் எஸ்ஐஆர், மேற்கு வங்கத்தில் என்ன நடக்கப் போகிறது, மம்தாவினுடைய வழக்கின் பின்னணி என்ன என்பதை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வரவண எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்த லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். மம்தா பானர்ஜி ஃபைல்ஸ் ரெட் பெட்டிஷன் இன் சுப்ரீம் கோர்ட் அகைன்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷன் ஓவர் வெஸ்ட் பெங்கால் எஸ்ஐஆர் ப்ராசஸ். வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் நடைபெறக்கூடிய எஸ்ஐஆர் தொடர்பாக மம்தா பானர்ஜி ஒரு ரெட் பெட்டிஷனை உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் செய்திருக்கிறார். முதலமைச்சர் நேரடியாக ஹர்செல்ஃப் அஸ் அ பெட்டிஷனர் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஏற்கனவே இதற்கு முன்பாக அவங்களே ஒரு இடத்துல கம்ப்ளைனண்ட்டாக இருந்தாங்க. எங்கே அப்படின்னா இந்த இடிக்கு எதிரான வழக்கில் முதலமைச்சரே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அங்கே இருக்கக்கூடிய கொல்கத்தா கமிஷனர் அலுவலகத்தில் கொடுத்த கம்ப்ளைண்ட் நினைக்கிறேன். அவங்க அதை ஏற்றுக்கிட்டு வழக்கையும் பதிவு பண்ணியிருந்தாங்க. அங்கே ஷி வாஸ் தி கம்ப்ளைனண்ட், இங்கே ஷி வாஸ் அ பெட்டிஷனர். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஜனவரி 28ஆம் தேதி இந்த வழக்கு பதிவாகி இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஏற்கனவே நான் பல கடிதங்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் அடிப்படையில் அவங்க எதுக்கும் பதிலளிக்காதனால நான் நீதிமன்றத்தை என்னுடைய சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீதிமன்றத்தை நாடி இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எஸ்ஐஆர் நடக்கிறது. இந்த எஸ்ஐஆர் என்பது முழுக்க முழுக்க அடிப்படையில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ், நம்முடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலும் அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் விதிகளுக்கும் எதிரானதாக, வைலேஷனா, அதை விதிமீறலாக இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதுன்னு பல கிளாஸஸை கோட் பண்ணி எந்தெந்த விதிமுறைகள் எல்லாம் இன்றைக்கு திரு ஞானேஷ்குமார் அவர்கள் தலைமையிலான 3 தேர்தல் ஆணையர்கள், ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள் இயங்கிய இந்த தேர்தல் ஆணையத்தால் இன்றைக்கு மீறப்படுகிறது அப்படின்னு தன்னுடைய மனுவில் மிக விரிவாக குறிப்பிட்டு குற்றம் சாட்டியிருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் டெரிக் ஓபிரைன் எம்பி அவர் ஒரு அப்ளிகேஷனை மூவ் பண்ணியிருக்கிறார். தேர்தல் ஆணையம் தேர்தல் அதிகாரிகளுக்கு நேரடியாக நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா ஜிஓ இருக்கான்னு கேட்பாங்க. வழக்கமாக ஜிஓஓ இல்லை இன்டர்னல் கம்யூனிகேஷன் உங்களுக்கு உத்தரவு சர்க்குலராக வந்திருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. தேர்தல் ஆணையர்கள் தேர்தல் அதிகாரிகளுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மறைவாக சட்டவிரோதமாக, நீங்கள் ஏறத்தாழ சட்டவிரோதம்னு தான் அவர் குறிப்பிடுறாரு, இன்ஃபார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்குறாங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று தப்பாக செய்கிறது தான் நீங்கள் ரகசியமாக செய்ய சொல்வீங்கிற மாதிரி. அப்போ சட்டவிரோதமாக எதையாவது சொல்கிறீங்களான்னு கேள்வி எழுப்பி அந்த இடத்தை திரிணாமுல் காங்கிரஸ் ரொம்ப ஷார்ப்பாக அரசியல் மயப்படுத்தி தேர்தல் ஆணையருக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பெட்டிஷன்ஸை மூவ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி ரகசியமாக சொல்ல முடியும்? அரசு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சி, நீங்கள் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, வாக்காளர்கள் சம்மந்தப்பட்டது. அப்போ உங்களுடைய விதிகளை நீங்களே மீறி இன்ஃபார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லாமல் போகிறது. இது வாக்காளர்களுக்கு எதிராக செய்யப்படுகிற அநீதி என்கிற இடத்துல வைக்கிறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இதே மாதிரியான வழக்கு வரும்போது தான் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிங்கிற வகையில் இவங்க வந்து வாக்காளர்களை மொத்தமாக எஸ்ஐஆரில் கோடியாக, அங்கே ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி பேர் மேற்கு வங்கத்தில், தமிழ்நாட்டில் ஒரு 1,16,00,000 பேர்னு கொத்தா தூக்கி வெளியில் போடுறதுக்கு லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. நம்ம கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, இதற்கு முன்பாக நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, எஸ்ஐஆர் பல முறை நடந்திருக்கிறது, 2002 நடந்துச்சு, 2003, 2006 வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்தது. இதில் எங்கேயாவது ஒரு இடத்தில் லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி என்கிற வார்த்தை கிளாஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? முடிந்தால் தேர்தல் ஆணையம் அதற்கு தரவுகள், ஆவணங்கள் இருந்தால் எடுத்து வெளியிடட்டும். நீங்கள் 2002 நடத்தப்பட்ட எஸ்ஐஆரினுடைய நோட்டிஃபிகேஷன், அந்த டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, என்னென்ன கிளாஸஸ், அது ஏன் அத்தனை ஆண்டு நடத்தப்பட்டது, இதையே மறைச்சு வச்சிருக்கிறீங்க, பொது வெளியில் போடாமல் நீங்கள் ரகசியமாக உள்ள வச்சுருக்கீங்க. ஏன்னா வெளியில் வந்தால் அதுவும் இதுவும் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிடும்னு பயந்து போய் தேர்தல் ஆணையம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரே கேள்வி, இதற்கு முன்பாக லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்ன்னு இந்த மாதிரி ஒரு கிளாஸை எப்போ நீங்கள் எஸ்ஐஆரில் பயன்படுத்துனீங்கிற கேள்விக்கு நம்முடைய தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும். ஆனால் அவங்க எங்கேயுமே அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மோசமான சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. ஸோ இதை நம்ம செட் அசைட் ஒரு ஓரம் வச்சோம் அப்படின்னா, இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிக்கு எதிராக மேற்கு வங்கம் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்துக்கு வந்து அவங்க வரிசையாக பல உத்தரவுகளை பிறப்பித்தார்கள். முதல்ல
லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சிஸ்னு நீங்கள் பேரை வைக்கிறீங்கன்னா அத்தனை பேரோட பேரையும் பொது வெளியில் போடணும். அது பப்ளிக் ஃபோரமுக்கு வரணும். அதை வெறுமனே பப்ளிக் ஃபோரம்னா வெப்சைட்டில் போட்டு விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வார்டுலையும் ஒவ்வொரு பூத்துலையும் அவர்களுடைய பெயரை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும் என்கிற உத்தரவு கொடுக்கப்பட்டது. அப்போ அவங்களுக்கு அடுத்து இன்னைக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இதை முதல்ல செஞ்சுருக்கணும். அதனால் கூடுதலாக டைம் தரோம். அடுத்து ஒரு 10 நாளோ 15 நாளோ என்ன டைம்ங்கிறத சொல்கிறோம் ஆர்டரில். அத்தனை நாட்கள் வரைக்கும் நீங்கள் எஸ்ஐஆரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இவங்கெல்லாம் அவங்க பேர் நோட்டீஸ் போர்டில் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தாங்கன்னா அவங்க டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷனை முடிக்கணும். வெரிஃபிகேஷனை ஏற்கனவே இருக்கிற ஆட்கள் மட்டும் பத்தாது, எக்ஸ்ட்ரா ஆட்களை போடணும். அவங்க வரும்போது கட்சிக்காரர்களை BLAஸாக இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டுகளை கூப்பிட்டுட்டு வருவாங்க, அலோவ் பண்ணணும் அப்படின்னு பல அடுக்கடுக்கான உத்தரவுகளை போட்டிருந்தார்கள். அது எஸ்ஐஆரில் அவங்க ஒரு வகையில் ஒரு சின்ன குஷனாக அவங்க வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்துக்கலாம் மம்தா பானர்ஜி அவர்கள் தரப்பில். ஸோ அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதை தாண்டி இன்னொரு பக்கம் இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. கபில் சிபில் அவர்கள் இது தொடர்பாக ஆஜராகி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சார். இது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம், நிச்சயமாக எடுத்து அது தொடர்பான விஷயங்களை இந்த நீதிமன்றம் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பக்கம் இந்த வழக்கு அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே எஸ்ஐஆருக்கான மற்ற பெட்டிஷன்ஸ் அப்படிங்கிறது தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது போக மேபி அது ஆர்டர் ரிசர்வ் பண்ணப்பட்டு எப்போது வேண்டுமானாலும் தீர்ப்பு வரலாம். வெவ்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருக்கு, தனித்தனியாக செய்கிறாங்க. சிலது கிளப் பண்ணப்பட்ட பெட்டிஷன்ஸ் இருக்குது. அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று தொடுக்கப்பட்ட வழக்கு. ஏன்னா உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் திமுக சார்பில் திரு RS பாரதி அவர்கள் தொடுத்த வழக்கு, அதில் சில டைரக்ஷன்ஸ் இருந்தது. வெஸ்ட் பெங்காலில் அவங்க தொடுத்த வழக்கு திரிணாமுல் காங்கிரஸ், அதையே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க. இது போக தேஜஸ்வி யாதவ் அவங்க கட்சியின் சார்பில் தொடுக்கப்பட்ட வழக்குகள் சில பெண்டிங்கில் இருக்குது அவங்க எம்பிக்களின் சார்பில். மற்றபடி அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் கோர்ட்டு நாடி இருக்கிறாங்க. ஸோ எதிர்கட்சிகள் எல்லாம் வெவ்வேறு தருணங்களில் ஒரே பிரேயருக்கு போகும்போது அது கிளப் பண்ணப்பட்ட வழக்குகள் தனியாக நிற்கிறது. இதற்கு நடுவில் தான் தேர்தல் ஆணையர்களை நேரடியாக நானே சந்திக்கிறேன் அப்படின்னு மம்தா பானர்ஜி போயிட்டு, அது ஒரு சம்பவம். அது நம்ம தனி வீடியோவா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். மூன்றாவதாக தேர்தல் ஆணையருக்கு எழுதிய கடிதம். மம்தா பானர்ஜி தெல்ல தெளிவாக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறார். முதல்ல ECI போர்ட்டல், தேர்தல் ஆணையத்துக்கான அந்த வெப்சைட் இருக்கு இல்லையா, அவர்கள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த டேட்டா பேஸ், இதை இல்லீகலி கண்ட்ரோல்டு டேட்டா மேனிப்புலேட்டட் என்கிற குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். சட்டவிரோதமாக இது நிர்வகிக்கப்படுகிறது. உள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தொடர்பான தரவுகள் டேட்டா, அதில் இவங்க கோல்மால் வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பகிரங்கமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு கடிதத்தையும் அவர் எழுதியிருக்கிறார். SIRல இந்த விஷயம் செய்யப்படுகிறது, SIRோடு சேர்த்து இதை செய்வதற்காக SIRா இல்லை SIRோட நீங்கள் இதை செய்கிறீங்களா அப்படின்னு, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்துச்சாங்கிற மாதிரியான கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா அப்சர்வர்ஸாக நீங்கள் வெவ்வேறு ஆட்கள், சென்ட்ரல் அப்சர்வர்ஸ் போட்டிருக்கிறீங்க, வெஸ்ட் பெங்காலிருந்து அப்சர்வர்ஸ், அதாவது இந்த தேர்தல் கண்காணிப்பாளர்களாக போடுறது. இது போக திரிபுராவிலிருந்தும் 4 IAS கேடர் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னும் போது இதில் சென்ட்ரல்லேருந்து வரவங்களை தாண்டி வரும்போது அப்சர்வர்ஸ் ஏற்கனவே இருக்கக்கூடியவர்கள் தேர்தல் ஆணைய அதிகாரியாக இப்போ பார்வையாளராக நியமிக்கப்பட்டவர்கள் எந்த விதமான இதுவும் இல்லாமல், தேர்தல் ஆணையத்தினுடைய கம்யூனிகேஷனும் இல்லாமல் வெப்சைட்டை கையில் எடுத்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க டேட்டாவன்னு உள்நோக்கத்தோடு எங்கள் கட்சியை தோற்கடிப்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இது செய்யப்படுகிறது என்கிற ரீதியில் வங்காளிகளுடைய, வங்கமொழி பேசக்கூடிய மக்களின் வாக்குகளை பறிப்பதற்கான மேனிப்புலேஷன் ஒர்க்கில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள்னு பகிரங்கமான குற்றச்சாட்டாக இது மாறி இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மைக்ரோ அப்சர்வர்ஸ் ஏற்கனவே இருக்கும்போது, ஆனால் தேர்தல் ஆணையம் இவர்கள் யாருக்கும் போதுமான ட்ரைனிங்கை கொடுக்கல என்கிற ஒரு பாயிண்ட்டை மம்தா பானர்ஜி கை வைக்கிறாங்க. இது இப்போ வரைக்கும் சிக்கலுக்குரியது. நீங்கள் ஒரு மாதத்தில் இங்கே தமிழ்நாட்டில் முடிச்சாங்க, நாங்கள் 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக அது வந்துருச்சு. அதில் எவ்வளோ பேர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ போக போகுது, இருக்கிறவங்களை எவ்வளோ பேர் காலி பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் பெரிய விஷயம். ஆனால் இந்த ஒரு மாதத்தில் செஞ்சவங்களுக்குலாம் எப்போ ட்ரைனிங் கொடுத்துச்சு அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் தெளிவுபடுத்தினாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. போதுமான சஃபிஷியன்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுக்கப்படாமலே ஒரு எக்ஸசைஸ் செய்யப்பட்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாடு உட்பட மேற்கு வங்கம் உட்பட எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக கொண்டு போகிறீங்கன்னா அது அவர்களுக்கே நிகழ்த்தக்கூடிய அநீதியாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போ முதல் முறையாக இந்தியாவில் தன்னுடைய தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக எலெக்ஷன் கமிஷனர் 8100 மைக்ரோ அப்சர்வர்ஸை வெஸ்ட் பெங்காலில் போட்டிருக்கிறாங்க SIRக்கு. இது இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாதது. ஆனால் வர்றவங்களுக்கெல்லாம் சரி விஷயம் தெரிஞ்சவங்க எக்ஸ்பர்ட்டான்னு பார்த்தா அவங்களுக்கும் ட்ரைனிங் இல்லை என்கிற குற்றச்சாட்டையும் அவர் வைத்திருக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக மிக உங்களுடைய நடவடிக்கை, தேர்தல்
தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையே எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது, நிறைய சீரியஸான கேள்விகளை எழுப்புகிறது. நீங்கள் இதற்கு முன்பாக உங்களுடைய பொலிட்டிக்கல் நம்ம கையில் எடுத்தோம்னா இதற்கு முன்பாக உங்களுடைய முதலாளிகள் சொன்னதை செய்வதற்காக அந்த செய்யறதை மேற்பார்வை பார்ப்பதற்காக இவர்களை அனுப்புகிறீர்களா என்கிற கேள்விதான் மம்தா பானர்ஜி பிடித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பொலிட்டிக்கல் கொஸ்டினாக மாறுகிறது. நீங்கள் தேர்தல் ஆணையத்தின் பல குற்றச்சாட்டுகளை வைக்கலாம், அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படலாங்கிறத கோர்ட் முடிவு பண்ணிக்கும். ஆனால் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸை யார் முடிவு பண்ணுவா? மக்களிடம் தான் அது போகக்கூடியதாக மாறும். ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க பேசக்கூடிய இடம், போகக்கூடிய இடம், எல்லா பொதுக்கூட்டங்கள் மம்தா பானர்ஜியோ இல்லை அபிஷேக் பானர்ஜியோ அல்லது மற்ற தலைவர்கள், நீங்கள் டெரிக் ஓப்ரைன்லேருந்து சாக்கெட் கோகலே அல்லது சகாரிகா கோஷ், மஹுவா மொய்த்ரா, பலர் யாராக இருந்தாலும் சரி, அப்படி போகக்கூடியவர்கள் எல்லாம் எஸ்ஐஆரை திரும்ப டார்கெட் பண்ணுறாங்க, எஸ்ஐஆரை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸுகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை எப்படி பண்ணுறது என்ன அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறத இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணுறாங்க. அப்போ இது இருவேறு நிலைப்பாடான கிடையாது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் அது இருக்கிற வரைக்கும் அதில் நாங்கள் கலந்துக்க வேண்டிய தேவை இருக்குது என்பதாக அது அவங்க தரப்பில் பேசப்படுகிறது. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் எழுப்புறாங்க. இங்கே நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நாம்ஸை மீறி வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க. என்ன அப்படின்னா, admissibility of documents such as family registers and domicile certificates வெஸ்ட் பெங்கால் இருக்கிறது போன்ற அப்ளிகபிலிட்டி சில டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஏற்றுக்கணும். எஸ்ஐஆர்னு அவங்க முதல்ல 11 டாக்குமெண்ட்ஸ் சொன்னாங்க. பிறகு ஆதார் கார்டை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கணும் அப்படின்னு வச்சு அதை நாங்கள் ரெசிடென்ஸ்க்கான அட்ரஸாக எடுத்துப்போம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சிட்டிசன்ஷிப்க்கு கருத மாட்டோம். அதற்கு பிறகு ஸ்கூலினுடைய பள்ளி இறுதி ஆண்டினுடைய சர்டிஃபிகேட்டை அலோவ் பண்ணாங்க. வேறு சில இடங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு டாக்குமெண்ட்ஸை கண்டெஸ்ட் பண்ணி வரும்போது இவங்க என்ன சொல்றாங்க, இந்த லாஜிக்கல் டிஸ்கிரிபன்சி கேஸை நீங்கள் எப்படி கிளியர் பண்ணுறீங்கிறதே எங்களுக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. வாக்காளர்களுக்கு அதில் தெளிவை ஏற்படுத்தாமல் நீங்கள் அவசர கதியில் செய்கிறீங்க. அப்போ ஏதாவது ஒன்றை நீங்கள் அவசரமாக செயல்படுத்துகிறீர்கள், கேட்கிற எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல அப்படின்னா அதை எப்படி நாங்கள் அனுமதிக்க முடியும்? இது மக்களினுடைய வாக்கை முற்றுமுழுதாக பறிப்பதாகி நாளைக்கு அவர்களை வாக்கற்றவர்களாக்கி குடியுரிமையற்றவர்களாக மாற்றுவதனுடைய முயற்சி அப்படின்னு மம்தா பானர்ஜி தரப்பில் இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் தரப்பில் கடுமையான விமர்சனங்களை உள்நோக்கத்தோடு வைக்கிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்களின் மீது அடுக்கடுக்கான தனிப்பட்ட விமர்சனங்கள் என்பது அவருடைய பியூரோக்ராட்டிக் ரெக்கார்டிலிருந்து தொடங்குகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி. அரசியல் ரீதியிலாக இது எல்லாத்திற்கும் பின்னால் இருப்பது அமித்ஷா என்கிற குற்றச்சாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் பகிரங்கமாக வைக்கிது. நம்ம அவங்களுடைய ட்வீட்டை பார்ப்போம். நம்முடைய வாக்குகள் என்பது இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லை. ஏனென்றால் அமித்ஷாவிடம் இதற்கு முன்பாக கூட்டுறவுத்துறை செயலாளராக இருந்தவர் இன்றைக்கு நம்முடைய வங்காளிகளுடைய வாக்குகளை பறிப்பதற்கு தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டு வேலை செய்கிறார். 1. 2வது, நம்முடைய மொழி இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லை. ஏனென்றால் அமித்ஷாவுக்கு கீழே கட்டுப்பாட்டில் இயங்கும் டெல்லி போலீஸ் அங்கு வேலை செய்ய போகிற நம்முடைய மக்களை பிடித்து நீங்கள் வங்காள மொழி பேசுகிறீர்களா, அப்போ நீங்கள் இந்தியர்களே கிடையாது என்று சொல்லி பிராண்டு பண்ணி பங்களாதேஷ் நாட்டோட மொழியை பேசுகிற வெளியில் போன் நாட்டை விட்டு வெளியில் விரட்டுகிறார்கள். நம்முடைய மொழிக்கு இன்றைக்கு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. 3வது, நம்முடைய புலம்பெயர் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக இல்லை. ஏனென்றால் நாட்டை விட்டே எல்லையை தாண்டி கொண்டு போய் வெளியேற்றுகிற வேலையை அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் செய்கிறது. 3. 4வது, நம்முடைய பார்டர்கள் எல்லைகள் இன்றைக்கு பாதுகாப்பாக இல்லை. ஏனெனில் அமித்ஷாவால் அதை பாதுகாக்க முடியவில்லை. இன்னசென்ட் டூரிஸ்டுகள் பகல்காம் அட்டாக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத அவங்க கோட் பண்ணுறாங்க. அடுத்தது, நம்முடைய தேசிய தலைநகர் பாதுகாப்பாக இல்லை. ஏனென்றால் அங்கே அந்த செங்கோட்டைக்கு பக்கத்தில் நிகழ்த்தப்பட்ட வெடிவிபத்தை இது பண்ணி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் உள்ள வந்துட்டு போற அளவுக்கு மிக கொடூரமான தாக்குதல்கள், அதை கூட பாதுகாக்க முடியாமல் இருக்கிறார்கள். இப்போது குழந்தைகள் கூட அமித்ஷாவினுடைய சிஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள்கள் அவங்க கிட்ட பாதுகாப்பா இல்லாத ஒரு சூழல் வந்திருக்கிறது. அமித்ஷா அவர்களுடைய இவ்வளவு விஷயங்களும் போயிட்டு இருக்கும்போது அவர் ராஜினாமா செய்வதுதான் சரியாக இருக்கும் என்கிற பொலிட்டிக்கலான ஒரு அட்டாக்கை அமித்ஷாவை நோக்கி இது அத்தனைக்கும் குற்றச்சாட்டு. நீங்கள் யோசிங்க, மோடி அவர்கள் அவர் வந்து பேசிட்டு போனால் அதற்கு விமர்சனம் வைப்பாங்க. மோடி அவர்கள் கூடிய கூட்டமில் இந்த கூட்டத்துக்கு வரும்போது வந்தவர்கள் கழிப்பறை இல்லாமல் ரயில்வே ட்ராக்குக்கு போய் ட்ரெயின் ஏறி அடிபட்டாங்க. சிலர் ஒருவரோ இருவரோ உயிரிழந்ததாக நினைவு. அப்போ அப்படியான ஒரு சூழல் நடந்த சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பட் அவங்க அடிபட்டது ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறது அப்போ பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ அந்த உயிரிழப்பு நிகழ்ந்த போது அதை விமர்சித்தாங்க. அவரால் அங்கே பேசிய விஷயங்களுக்கு ஃபேக்ட் செக் பண்ணாங்க, அது பொய்னாங்க, இதெல்லாம் போச்சு. ஆனால் மோடி அவர்கள் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு அது அந்த விவாதம் அப்படிங்கிறது போவதை விடவும்
காரணமாகவும் அமித்ஷா அவர்கள் ராஜினாமா செய்யணும் என்பதாக. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கு பொலிட்டிக்கலி அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எலெக்ஷனை கோஆர்டினேட் பண்ணக்கூடியது அவர் தாங்கிறதுனால அதை நோக்கியதாக நிகழ்த்துகிறார்கள். ஞானேஷ்குமாரோடு அதை லிங்க் பண்ணது தான் நம்ம கவனிக்க வேண்டியது. அவர் அஃப்கோர்ஸ் அங்கே தான் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. இதே போல் இன்னொரு விஷயமும் இப்போ சிக்கலாக இருக்குது. பாஜக வாக்காளர்களுடைய பெயர்களை டெலீட் பண்ணுவதற்கு நூற்றுக்கணக்கான ஃபார்ம்களை கொண்டு போய் பாஜகவினரே ஃபில் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறத ஆன் கேமராவில் எடுத்து அங்கே நியூஸாக இப்போ அது வைரலாக இருக்குது. செய்தியான பிறகு பெங்கால் சார்பில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மிக கடுமையாக அதை கண்டித்து விமர்சித்து பதிவுகளை இட்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், நியூஸ் 18 அங்கே இருக்கக்கூடிய பங்களா அவங்களுடைய செய்தி. அங்கே பாஜகவினுடைய ஒரு கவுன்சிலர் அமித் மோண்டல் பித்யூஷாங்கிற ஒரு கிராமம், அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டிலிருந்து நூற்றுக்கணக்கான 242வது பூத்தில் 343 பேர் உயிரோடு இருக்கக்கூடிய ஆட்களை பிடிச்சி அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்மை ஃபில் பண்ணி பேரை நீக்கணும் அப்படின்னு ஃபார்ம் 7 அதை கைப்பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இதில் எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இதில் மிக முக்கியமானது, இதை நாங்கள் தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்காக விதியையே திருத்தி இருக்கிறதுங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய குற்றச்சாட்டு. இதற்கு முன்பாக என்ன அப்படின்னா, சம்மந்தப்பட்டவர்கள் பெயர் நீக்கம் அப்படின்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் என்கிற மாதிரி அதில் விதியை திருத்தியதன் காரணமாக ஒரு பிஜேபியினுடைய வார்டு கவுன்சிலர் வீட்டில் நாங்கள் 350 ஃபார்மை உயிரோடு இருக்கிறவங்களுக்கு மேலே பூரா இறந்துட்டாங்கன்னு ஃபில் பண்ணுற ஃபார்மை நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் அப்படின்னா இதில் என்னென்னா அவங்க ஃபில் பண்ணிட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய இஆர்ஓஸோ ஏஇஆர்ஓஸோ அவங்ககிட்ட கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஜேபிக்காரங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை எதிர்த்து செக் பண்ணாமல் அப்படியே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்கன்னா உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி ஓட்டு இழந்தவர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி மாஸ் டெலிஷனுக்கு போவது என்பது பனிஷபிள் அஃபென்ஸ். இதற்கு துணை போகிற தேர்தல் ஆணைய அதிகாரிகளின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி எழுப்புகிறது. 2026 நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ரத்தம் தோய்ந்த விஷயமாக எங்களுடைய வாக்குரிமைக்காக எங்களை போராட வைத்திருக்கிறீர்கள். இப்படியெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். நீங்கள் போன எலெக்ஷனில் உங்களுக்கு 12 MP வரைக்கும் என்னமோ அவங்க ஓட்டு போட்ட மக்கள் தானே இவங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதில் குறி வச்சு வங்காளி மக்களின் மீது உள்நோக்கத்தோடு வாக்குகளை பறிப்பதற்கான வேலைகளை செய்கிறீர்கள். உங்களுக்கு அரசியல் ரீதியிலான இறுதி ஊர்வலத்திற்கு நாங்கள் இந்த இடத்துல எங்களுடைய மாநிலம் உறுதி செய்யும் அப்படிங்கிற மாதிரியிலான ஒரு அரசியல் விமர்சனத்தை அவர்கள் முன்வைத்து அந்த பதிவையும் அந்த வீடியோவும் விட்டிருக்கிறார்கள். இதில் என்ன அப்படின்னா, சிக்கல் எவர் பாஜக நீங்கள் ஃபார்ம் 7 ஃபார்ம்ஸை அதிகமாக ஒரு வேலை ஆளுங்கட்சி, அதாவது பாஜகவுக்கு எதிர்கட்சிகள் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அது நிறைய எவ்வளோ பெரிய இஷ்யூவாக மாறி இருக்கும். ஆனால் இது ஏன் மாறலை அப்படிங்கிற கேள்வியும் அங்கே அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ ஆக இது பல நிலையில எட்டி கொதிநிலையை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்தமான போராட்டம். பெங்காலில் மம்தா பானர்ஜி விடுவதாக இல்லை. ஆனால் எஸ்ஐஆரில் எந்த எல்லை வரைக்கும் இவங்களால் ரெசிஸ்ட் பண்ண முடியும் என்கிற கேள்வி இருக்கிறது. தவறு செய்திருந்தாலும் உச்சநீதிமன்றம் ஆர்டர் ரிசர்வ் பண்ணியிருக்கிறாங்களே, அது என்ன மாதிரி முடிவுகளை நோக்கி போகும் என்கிற அடுத்த கேள்வியும் எழுகிறது. இதற்கான பதில்கள் எல்லாம் நமக்கு இந்த நீதிமன்றத்தில் எப்படியும் அடுத்த வாரங்களில் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது இந்த வாரத்திலே வரலாம் அப்படிங்கிறாங்க. ஒரு லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த ஆர்டர்ஸ்க்கு முன்பாக இது எடுக்கப்படுகிறதா, கிளப் பண்ணுறாங்களா, ஏன்னா ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா அந்த வழக்குகள் தனியாக போயிடும். மற்ற வழக்குகளோடு இது எனர்ஜி எப்படி போகுது, அதனுடைய ப்ரொசீடிங்ஸை பொறுத்து, இடையில் வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து இந்த வழக்குகள் எல்லாம் இருக்குமா, நீர்த்து போகுமா அப்படிங்கிற பல விஷயங்களை நம்ம வரும் வாரங்களில் பார்க்கலாம். வேறொரு காணொலியில் கூடுதல் அப்டேட்ஸோட விரிவாக சந்திப்போம்.